அண்மை செய்தி. சென்னை அரும்பாக்கம் ஆர்கே பார்மா நிறுவனத்தில் 350 பாட்டில் தாய்ப்பால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மொத்த அந்த மருந்து விற்பனை கடையில் ஆர்கே பார்மா என்ற அந்த தனியார் மருந்து நிறுவனத்தில் 2வது தளத்தில் நடைபெற்ற அந்த சோதனையில் தாய்ப்பாலானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 350 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாட்டிலும் 50 மில்லி-லிட்டர் அளவுள்ள பாட்டிலாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் 900 ரூபாய் முதல் 1239 ரூபாய் வரை இந்த பாட்டில்கள் விற்கப்பட்டு வந்ததாகவும் முதல் கட்ட அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதன் உரிமையாளர் ராஜேஷ்குமார் என்ற வகையில் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக அவரிடம் விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. எப்படி இவர் இந்த பாட்டில்கள், இந்த தாய்ப்பால் பெற்று எப்படி வாடிக்கையாளர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் என்பது தொடர்பாக அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும். முக்கியமாக சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த சென்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் தெரிவிக்கையில் கூட 350 பாட்டில்கள், தாய்ப்பால் அடங்கிய பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலை பதப்படுத்தவோ அல்லது விற்கவோ கூடாது என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் சட்டவிரோதமாக இப்படி பதப்படுத்தி விற்கப்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலை பவுடராக மாற்றியும் கூட விற்கப்பட்டு வந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்ட அப்பொழுது கூட முதல் முறையாக நான் இத்தகைய ஒன்றை பார்த்திருக்கிறேன். தாய்ப்பாலை பவுடராக மாற்றி விற்கப்பட்ட ஒன்றை முதல் முறையாக பார்த்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் பவுடராக மாற்றி பேக்கிங் செய்யப்பட்ட அந்த சேஷேக்கள் மூலமாக பேக்கிங் செய்யப்பட்ட 188 அந்த சேஷேக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சட்டவிரோதமாக தாய்ப்பாலை எங்கெல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தகவல் அறிந்தவர்கள் இந்த தாய்ப்பால் விவகாரம் தொடர்பாக சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறதா என்பது தொடர்பாக பொதுமக்களும் கூட புகார் அளிக்கலாம் என்ற வகையில் சில நாட்களுக்கு முன்பாக புகார் எண்ணையும் கூட அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய தொலைபேசி எண்ணையும் கூட அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இங்கு அரும்பாக்கத்திற்கு விரைந்த உணவு பாதுகாப்பு, சென்னை உணவு பாதுகாப்பு சதீஷ் தலைமையில் அந்த குழுவினர் அதிரடி சோதனை மேற்கொண்டார்கள். அந்த வகையில் ஆர்கே பார்மா என்ற தனியார் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த சோதனையில் பார்த்தோம் என்றால் தாய்ப்பால் சட்டவிரோதமாக பாட்டில்களில் அடைத்து பதப்படுத்தி விற்கப்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த கடையை பொறுத்த வரைக்கும், இந்த விற்பனை நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பல வருடமாகவே மருந்துகள் மொத்த விற்பனைக்கு விற்கப்பட்டு ஒரு மருந்து நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த தாய்ப்பால் விற்பனை என்பது நடைபெற்று வந்ததாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலானது தொடர்ந்து கிண்டிக்கு அனுப்பப்பட்டு இதில் என்ன மாதிரியான வேதிப்பொருட்கள் எல்லாம் கலக்கப்பட்டு இருக்கிறது, எந்த வகையில் இதை பதப்படுத்துகிறார்கள், அதே போல அந்த பவுடரில் வேற ஏதாவது கலக்கப்பட்டு இருக்கிறதா என்பது தொடர்பாக அந்த சோதனை என்பது நடைபெறும். அதற்கு அடுத்த கட்டமாக அந்த நகர்வுகள் விசாரணைக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்பது இருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாதாவரத்தில் கூட இது போன்ற ஒரு சம்பவத்தில் உரிமையாளர் முத்தையா என்பவர் முத்தையா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இங்கு ராஜேஷ்குமார் என்பவர் தற்பொழுது அவரிடம் விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்களாக இது நடைபெற்று வந்திருக்கிறது, எந்தெந்த வகையில் தாய்ப்பால் இன்னைக்கு சென்னையில் அரும்பாக்கத்தில் ஒரு ஃபார்மகூட்டிஸ்டில் தாய்ப்பால் இந்த தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்தது. இது ஏற்கனவே நடந்த இது தொடர்ச்சியான நடவடிக்கை தான் உணவு பாதுகாப்புத்துறை நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா இங்கே சென்னையில் நிறைய இடத்த நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தாய்ப்பால் இந்த மாதிரி புட்டியில் விற்கிறதோ அல்லது வேறு ஃபார்மில் விற்கிறதோ தடை செய்யப்பட்டிருக்கு. இது கிளியர். FSSI தாய்ப்பால் எந்த ரூபத்திலையும் விற்கக்கூடாது அப்படின்றது தெளிவான ஒரு ஜீவோ கொடுத்துருக்காங்க. அதை மீறி இவங்க விற்றுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 380 பாட்டில் பக்கமாக நம்ம இந்த மில்க் கைப்பற்றியிருக்கோம். ப்ளஸ் இது தாய்ப்பாலை சேசட் வடிவிலையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த சேசட்டும் நாங்கள் எல்லாத்தையுமே நான் கைப்பற்றிருக்கேன். இந்த பொருட்களிலிருந்து நாங்கள் நிறைய சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்ப போகிறோம்.
அந்த சாம்பிள் அடிப்படை அதோட ரிசல்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இவங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷனும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ அந்த சீசர் மேக்ஸார் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்த சீஸ் பண்ணி நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம். ஸோ இது போல் சென்னையில் வேறு எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி பாட்டிலில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டால் அது வந்து 100% வந்து குற்றம். அதுக்கு மேலே வந்து உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கி நான் வந்து பார்த்தப்போ இந்த சேசெட்டில் வந்து எங்களோட FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் எந்த எங்களோட லைசன்ஸும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து தவறுதலாக வச்சுருக்குறாங்க. அதனால் இவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இப்போ கைப்பற்றிக்கிறோம். ஸோ இவங்க மேலே இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணிவிடுவோம். சார், தாய்ப்பாலை பவுடராக மாற்றுறது இந்த ப்ராசஸ் எப்படி சார்? இது வந்து அதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கைப்பற்றிருக்க மாதிரி தான் முதல் இல்லை, இதுதான் முதல் வாட்டி பார்க்குறோம். நம்ம வந்து பேக் முதல்ல வந்து பாட்டிலில் மாதிரி பார்த்தோம். இப்போ தான் இங்கே பார்த்தோம்னா புதுசாக பேக்கெட்டில் சேசெட்டில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சேசெட்டில் போடுறப்போ வந்து இப்போ தான் முதல்ல நம்ம கைப்பற்றிருக்கிறோம். இதுதான் இது எல்லாமே நம்ம வந்து நம்ம லேப் டெஸ்ட் பண்ணோம்னா தெரியும் அதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு, நியூட்ரிஷன் ஃபேட்ஸ். ஏன்னா அந்த லேபிளில் வந்து அவங்க போட்டிருக்காங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஆடட் அப்படின்னு சொல்லியிருந்தனாவே கண்டிப்பாக அதில் வந்து எங்களோட FSSAIயோட லைசன்ஸ் நம்பர் வேணும். ஸோ நீங்கள் பார்த்துப்பீங்க நேரில் இது எங்களோட FSSAI லைசன்ஸ் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நம்ம வந்து வாய்வழியாக எடுக்கும் பொழுது அது வந்து உணவாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த FSSAIயோட எங்கள் நார்ம்ஸ் பிரகாரம் அவங்க இருக்கணும். இப்போ நியூட்ரிஷன் ஆட் பண்ணாலும் சரி, எது பண்ணினாலும் சரி, அவங்க வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பிறகு தான் அவங்க வந்து மார்க்கெட்லேயே விற்கணும். இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க எவ்வளோ கிடையாது, ஒரு பாட்டிலே கிட்டத்தட்ட 2 டைப் ஆஃப் பாட்டில்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட 1230 ரூபா, இன்னொரு 900 ரூபா அப்படின்னு 2 வகையாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க என்னன்றதில் இந்த நம்ம லேப் ரிசல்ட் வந்துன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இது போல் வந்து தடை செய்யப்பட்ட பொருள் எங்கே இருந்தாலுமே சென்னை முழுக்க இருந்தாலும் கண்டிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும். சார், யார் யார் வீட்டெல்லாம் அந்த தாய்ப்பாலை பெற்றிருக்காங்க, குறிப்பாக 1 வருஷம் கெட்டு போகாது அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த லேபிளில், அந்த மாதிரி இருக்கா சார்? இல்லை, இப்போ தான் நம்ம இதோட சீரியஸ்னஸ் வந்துருக்குது. இப்போ ஏன்னா நமக்கு வந்து FSSAI வந்து தடை உத்தரவு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மே மாதம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ 1 வருஷத்துக்கு அளவுக்குள்ள இதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் ஏதாவது சம்திங் அவங்க ஆட் பண்ணணும், ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா என்ன கண்டிப்பாக நமக்கு தெரியாது. இது நம்ம லேப் மூலிமா மட்டுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சிரமம். அதுதான் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இவங்க இனிமேட்டு தான் விசாரிக்க போகிறோம். இப்போ தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இல்லை, இது வந்து இவங்களா டைரெக்டாக பண்ணலை. இது வந்து கர்நாடகாவில் ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க, தாய்ப்பால் வந்து அவங்ககிட்ட சேகரிக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி இது மாதிரி பேக்கெட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் போட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனி மேலேயும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா அவங்க மேலேயும் வந்து FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க மேனுஃபேக்சர் கிடையாது. இவங்களுக்கு எதுவும் சீல் வைக்க போறோமா? ஏன்னா கடந்த காலங்களில் மாதவரத்தில் சீல் வச்சிருந்தோம். அது கடை இது ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ்க்கு இவங்க தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டானதுல அதே ஃப்ரீசர்லேயே போட்டு நாங்கள் வச்சுட்டு சீல் பண்ணுறோம். ஸோ சீல் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் சரியில்லை அப்படின்னு அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோப்போ அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நாங்கள் பார்ப்போம். ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்குது, இது பிரகாரம் இருந்ததுன்னா அவங்க மேலே எந்த நடவடிக்கை, இதில் ஏதாவது ஒரு தவறும் பட்சத்தில் அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் வந்து எந்த விதமான இப்போ உங்களுக்கு வந்து இட்ஸ் டைரக்ட் லைசன்ஸ் இருக்குதா இல்லையா, இருக்குதுன்னா FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் இருக்காங்களா இல்லையா. இப்போ இதுதான் டைரெக்டாக இப்போ வந்து நம்ம வந்து அந்த கான்ட்ரவர்சிக்கு நம்ம போக வேண்டாம். இவங்க மேலே நான் வந்து டைரெக்டாக நடவடிக்கை எடுக்கப்படும். உணவு பாதுகாப்பு துறை பிரகாரம் கண்டிப்பாக இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் வந்து சந்தேகமே வேண்டாம். ஏன்னா எங்கள் நார்ம்ஸ் பிரகாரம் நாங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பி இந்த டெஸ்ட் லேப் என்ன வருது அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. இதில் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல, இவங்க மேலே நடவடிக்கைலாம் கிடையாது. இங்கே யார் தவறு செஞ்சாலுமே கண்டிப்பாக உணவு பாதுகாப்பு துறை நடவடிக்கை எடுக்கும். அதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். இப்போ அதுக்கு தான் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்குறோம்.
அடுத்த ஸ்டெப் நாங்கள் அங்கே தான் போகிறோம். எல்லாமே இந்த லிஸ்ட்டு எடுத்துட்டோம், இவங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் பிரகாரம் நாங்கள் வந்து எல்லாமே இது அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் இது வியாபாரம் பண்ணுறாங்களா என்னன்றது நாங்கள் பார்ப்போம். நிறைய மருத்துவமனைக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணியிருக்கதா எனக்கு தெரியுது. நம்ம பண்ணிக்கலாம். அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.